லூக்கா 17வது அதிகாரம் 34வது வசனம் முதல். அந்த ராத்திரியில் எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்களா? புதிய ஏற்பாட்டுல 110வது பக்கம். எல்லாரும் பைபிளை எடுத்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுது வழக்கம். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தனித்தனி தட்டு இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் தனித்தனி என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். பைபிள் இருக்கணும். தயவு செய்து பைபிள் இல்லாதவங்க, எங்க வீட்டுல பைபிள் இருக்கு, புது பைபிள், இல்லாதவங்க வந்து வாங்கிக்கணும். கர்த்தருக்கு ஆசை. பைபிள் இல்லாம யாரும் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. எல்லார் கையிலையும் பைபிளோடு தான் சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள வரணும். உங்களுக்கு படிக்க தெரியுதோ தெரியலையோ அது ரெண்டாவது. உங்க கையில ஆலயத்திற்கு வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது உங்க கையில என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம், கவனிப்போம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசிய வருகையை குறித்து இந்த இடத்திலே, இந்த 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அல்லேலூயா. யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? இயேசு வருகிற நேரத்திலே யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள் என்று இந்த 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தையும் ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் தியானிக்கும் போதுதான் அதில் உள்ள ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வேத பகுதியிலே 3 வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக வருடங்களுக்கு முன்பதாக நான் அதை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இது முதலாம் வருகை. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை எடுக்கும்படி ரகசியமாய் நினையாத நேரத்திலே அவருடைய வருகை இருக்கும். இது ரகசிய வருகை. இது சபையை எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக. 3வது 2ஆம் வருகை. யூதா எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்க முடியும். ஏனோக்கு அந்த 2ஆம் வருகையை குறித்து யூதா எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார். 2ஆம் வருகை என்று சொல்லலாம், பகிரங்க வருகை என்று சொல்லலாம். இந்த 2ஆம் வருகையில தான் எல்லாருடைய கண்களும் காணும்படியாக இயேசு வருவார். இதுதான் பகிரங்க வருகை என்று சொல்லப்படுகிறது. ரகசிய வருகை என்பது எல்லாருடைய கண்களும் காணாது. ஆகவே தான் அது ரகசிய வருகை என்று அதற்கு பெயர். அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய
யாரோ அவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் இயேசு வருகிறார், வந்து விட்டார் என்பது. மற்றவங்களுக்கு தெரியாது. இதுதான் ரகசிய வருகை. அவருடைய உள்ளான ஜீவியம் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாய் இருந்தால் அவங்களுக்கு மாத்திரம்தான் இயேசு வருவது தெரியும். அவர்கள் தான் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரை சந்திக்க அவர்கள் பறந்து போய் இளைப்பாறுவார்கள். அதுதான் ரகசிய வருகை என்று அதற்கு பெயர். மற்றவர்களுக்கு தெரியாது. மற்றவங்க சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்தாங்கப்பா, 2 பேரை காணோம். பஸ்ல போயிட்டே இருந்தாங்க, 4 பேரை காணோம். அவங்க கொண்டு வந்த பேக்கெல்லாம் அங்கேயே தான் இருக்கு, ஆனா அவங்க மட்டும் திடீர்னு எங்கேயோ பறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பேப்பர்ல எல்லாம் செய்தி வரும், டிவியில எல்லாம் செய்தி வரும். வரிகளை கைவிடப்பட்டவங்க இதெல்லாம் கேட்பாங்க, பார்ப்பாங்க. என் கூட ஒருத்தர் இப்பதான்ப்பா வந்துகிட்டே இருந்தாரு, பேசிக்கிட்டே வந்தாரு, திடீர்னு எங்கதான் போனாருன்னே தெரியல, காணும், ஆளவே காணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. என் கூட கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தவர், அவர் தான் மிஷினை ஓட்டிட்டு இருந்தாரு, ஓட்டிட்டு இருக்கும்போது ஆளை காணும், திடீர்னு காணும், எங்க போனாருன்னு தெரியல, இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் சம்பவிக்க போகுது, சீக்கிரம் சம்பவிக்கும். அல்லேலூயா. இதுதான் ரகசிய வருகை. அதுக்கு பேருதான் ரகசிய வருகை. வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, பிரயாணத்துல போனாலும் சரி, சபைக்கு வந்திருந்தாலும் சரி, நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி, அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருந்தவங்க இருந்த இடத்திலே அப்படியே காணாம போயிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்கப்பட்ட வசனத்திலே 3 விதமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அது வரிசையாக நாம் வாசிக்க வேண்டும். நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். முதலாவது 35வது வசனத்தை மாத்திர வாசிக்கலாம். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில், எல்லாரும் நல்லா கவனிங்க. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். அல்லேலூயா. திரிகை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எத்தனை பேருக்கு தெரியும் திரிகை? பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ உள்ள ஆட்களுக்கு தண்ணி, இப்போ உள்ள ஆட்களுக்கு குறைந்ததுதான் தெரியும். சோத்திரம். திரிகைனா வட்டமா இருக்கும். உரல் வேற, திரிகை வேற. திரிகை வட்டமா இருக்கும், அதுல ஒரு குச்சி இருக்கும், நடுவுல துவாரம் இருக்கும். சோத்திரம். அதுக்கு பேரு தான் திரிகை. அந்த காலத்துல சோத்திரம் அந்த திரிகை பயன்படுத்துவார்கள் அநேக வீடுகளில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார். கொஞ்சம் கவனத்தை வேற எங்கு செலுத்தாம வசனத்திற்கு நேராக ஜெப நிலையிலே ஒரு மனதோடு வார்த்தையை கவனித்தால்தான் உங்களுக்கு அது சரியாக புரியும், விளங்கும். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிந்து கொண்டால் தான் இயேசுவை சந்திக்க நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு கடைசி காலம், இது ஒரு கடைசி நேரம், நொடி என்று சொல்லலாம்.
இயேசு வாசல் அருகே வந்து விட்டார் சபையை சந்திக்க. இங்கு திரிகை திரிக்கிற 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திரிகையில பல தானியங்கள் அந்த திரிகையில போட்டு திரிப்பாங்க. அந்த தானியங்கள் உடைக்கப்பட்டு அது மாவாக்கப்பட வேண்டும். அது மாவாக்கப்படுவரைக்கும் அந்த திரிகையை திரித்துக் கொண்டே இருப்பார்கள். நன்றாக திரிக்க 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 அந்த தானியம் எவ்வகையான தானியமாக இருந்தாலும் அது நன்றாக உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அது மாவாக, மெல்லிய மாவாக மாற்றப்படும். மெல்லிய மாவாக்கப்பட்டதற்கு பின்புதான் அதை பயன்படுத்த முடியும், அதை உபயோகப்படுத்த முடியும், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தானியம் என்று சொன்னால் பல வகையான தானியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். ஒவ்வொரு தானியமும் பல குணம் உள்ளதாயிருக்கும், பல ருசி உள்ளதாயிருக்கும், சுபாவமுடையதாக இருக்கும். ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அதனுடைய நிறங்கள் வித்தியாசமாயிருக்கும், அதனுடைய குணங்கள் வித்தியாசமாயிருக்கும், அதனுடைய ருசி வித்தியாசமாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பலதரப்பட்ட தானியங்களாக இருந்தாலும் அந்த தானியங்களை இந்த திரிகைகளை போட்டு சிறியானவள் அந்த திரிகையை நன்றாக திரிக்க 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 அது நன்றாக உடைக்கப்பட்டு மெல்லிய மாவாக மாற்றப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரீ என்று சொல்லுகிற வார்த்தை சபைக்கு அடையாளம். வெளிப்படுத்தின விசேஷத்துல குறித்து சில செய்தியை எடுக்கும் போது நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்கமா சொல்லி இருக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 30, 31வது வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இப்பொழுது நேரம் இல்லை நிறைய வசனங்களை சொல்லுவது. ஸ்திரீ சபைக்கு ஒப்பாக அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் அங்கே கவனிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று விசுவாசிக்கு அடையாளமாகவும் சொல்லலாம், ஊழியக்காரனுக்கு அடையாளமாகவும் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த திரிகை என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திரிகையிலே போடப்பட்ட ஜனங்கள் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தானியம், அந்த தானியங்கள் என்பது ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது, ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரிகையிலே தானியங்களை போட்டு அந்த திரிகையை ஓட்டு அழைக்கப்பட்ட ஊழியன், எல்லா ஊழியனும் அல்ல. ஊழியக்காரன் என்றால் சபையை நடத்த வேண்டும் என்றால் அவன் அழைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆரோனை போல
அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவர் வர முடியாது என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறபடி அந்த திரிகையை சபையை நடத்த வேண்டும் என்றால் அந்த திரிகையை திரிக்கக்கூடிய அந்த ஸ்திரீயானவள் அந்த சபையின் ஊழியர் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே தேவனுடைய தெரிந்து கொள்வதிலே அவன் உறுதியாக இருப்பான் என்றால் அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர் திரிக்கிற அந்த திரிகைக்குள்ளாக ஒரு மனிதர் வருவார் என்றால் அவன் மாத்திரமே உடைக்கப்படுவான், மாவாக்கப்படுவான், சுத்திகரிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரிகையும் முக்கியம், அந்த திரிகையை நடத்துகிறவனும் மிகவும் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திரிகையை திரிக்கிற அல்லது நடத்துகிற சபையை நடத்துகிறவன் அழைக்கப்பட்டவனாக இல்லாவிட்டால் ஏதோ வேலை இல்லாமல் அவன் ஊழியத்திற்கு வந்து சபையை ஆரம்பித்து ஊழியம் செய்வான் என்றால் அவன் மாவாக்கப்பட்ட தானியத்தை அவன் எந்த மனுஷனாலும் பயன்படுத்தக்கூடிய அந்த விசுவாசியை மாற்ற முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், உங்கள் சரீரத்தை, நல்ல வசனத்தை கவனிங்க, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சரீரங்களை, இன்னொரு வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரனாகிய இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் தன்னை முழுவதையும் ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே. எதையும் அவருக்காக அவர் மீதம் வைக்கவில்லை. இன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க மாட்டோம். கைய ஒப்பு கொடுத்தா காலை ஒப்பு கொடுக்க மாட்டோம், காலை ஒப்பு கொடுத்தா கண்ணை ஒப்பு கொடுக்க மாட்டோம், கண்ணை ஒப்பு கொடுத்தா நாக்க ஒப்பு கொடுக்க மாட்டோம், நாக்க ஒப்பு கொடுத்தா செவிய ஒப்பு கொடுக்க மாட்டோம். எல்லாமே உடைக்கப்படணும், எல்லாமே நொறுக்கப்படணும், எல்லாமே திரிக்கப்படணும். ஒவ்வொரு அவயவங்கள் இருக்கிற மாம்ச சுபாவம் மாறணும், ஒவ்வொருடைய மாம்சீக குணங்களும் மாறணும், சுயம் உடைக்கப்படணும், திரிக்கப்படணும், மாவாக்கப்படணும். நம்முடைய சரீரத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அவயவங்களாக மாறணும். அல்லேலூயா. கிறிஸ்து தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலியாக அவர் ஒப்பு கொடுத்தது போல, அவர் எப்படி தேவனுக்கு பிரியமாக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாக நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக காணிக்கையாக
சுகந்த வாசனையாக கர்த்தருக்கு பிரியமா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கண்ணை ஒப்பு கொடுத்துட்டோம்னா கண்ணு தேவையில்லாத படத்தை பார்க்காது, நாடகத்தை பார்க்காது, அசிங்கமான படத்தை பார்த்து ரசிக்காது. வாயை ஒப்பு கொடுத்துட்டா தேவையில்லாத வெத்தலை பாக்கு போயிட வாய்க்குள்ள வராது, பிடி சீரட்டு வராது, பொடி வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில்லாத வார்த்தை நம்ம வாயில வராது, அசிங்கமான வார்த்தை வராது, புருஷனை மதிப்பில்லாம பேசுகிற வார்த்தை நம்ம வாயில வராது. பிள்ளைகளை தேவையில்லாத வார்த்தையை சொல்லி நம்ம பிள்ளைகளை திட்டுவதற்கு நம்ம வாயில வார்த்தை வராது. ஏன்னா வாய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். நம்முடைய கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யும். அல்லேலூயா. கல்ல கையெழுத்து போடாது, கல்ல தராசு பிடிக்காது, பிறருக்குள்ளத எதையுமே தெரியாம தூக்கிட்டு வராது. சோத்திரம். யாருடைய பொருளையும் நம்முடைய மனசுல மற்றவங்க பொருள் மேல ஆசை வராது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் இருக்கா? ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் மாவாக்கப்பட வேண்டும். எல்லா கர்த்தருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்த ஸ்திரீ மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளப்படுவாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். அந்த ஒருத்தி யார் தெரியுமா? உன்னத பாட்டு 6வது அதிகாரம், உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 19வது வசனமா ஆசிங்க. ஒன்பதாவது வசனம். என் புறாவே, உன்னத பாட்டு 6:9. என் புறாவே, என் புறாவோ, என் உத்தமியோ, என் உத்தமியோ, ஒருத்தியே, ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு, குமார்த்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள், அவளை போற்றினார்கள். என் புறாவோ, என் உத்தமியோ, ஒருத்தியே. இந்த ஒருத்திதான் பூரணமாக்கப்பட்டவள். இந்த ஒருத்திதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். இந்த ஒருத்திதான் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதும் மாவாக்கப்பட அர்ப்பணித்தவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தம்மை அப்படித்தான் ஒப்பு கொடுத்தார். இயேசுவ புறங்கூறம் பேசினாங்க. வீண் பழி அவருக்கு வந்தது. ஒருவேளை நமக்கும் வீண் பழி வரும். நம்ம செய்யாத காரியத்தை செய்ததாக சிலர் சொல்லலாம், பேசாத காரியத்தை நம்ம பேசினதாக சொல்லலாம். இதெல்லாம் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கப்படுகிறதை காண்பிக்கிறது. மாவாக்கப்படுவதற்கு, திரிக்கப்படுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது, அப்படி பேசுகிறவர்கள் மீது நாம் முறுமுறுக்காமல், நாம் கோபப்படாமல் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு
அதை சந்தோஷமாய் சகித்துக் கொண்டு எந்த விதமான கசப்பும் இல்லாமல், எந்த விதமான முறுமுறுப்பு நம்முடைய இருதயத்தில் இல்லாம ஏற்றுக்கொள்ளுகிற தன்மைதான் முழுவதும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல மாறுவதற்கு நாம் திரிக்கப்பட வேண்டும். திரிக்க 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 திரிக்கதான் அது மாவாக்கப்படும். மாவாக்கப்பட்டதற்கு பின்புதான் அது அப்பமாக உருவாக்க முடியும். அப்பமாக உருவாக்கப்பட்டால்தான் மற்றவர்கள் புசிக்க முடியும், மற்றவர்களுக்கு நீ பிரயோஜனமாக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் மாவாக்கப்படுவதற்கு, அவருடைய சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுவதற்கு நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.